உங்களை கொல்றதுக்குன்னு விட்டுருந்தாருன்னா தாயின் கர்ப்பத்தில் உங்களை கைவிட்டிருப்பாரு. அன்னைக்கு உங்களை காப்பாத்திட்டாருன்னு என்ன அர்த்தம்னா கடைசி வரை உங்களை காப்பாற்றுவார்னு அர்த்தம். அன்புக்குரியவர்களே, தைரியமாய் வாழ்வது என்பது தேவனோடு நடக்கும்போது எப்படி உங்கள் இயல்பான ஒரு கேரக்டராக மாற முடியும். நீங்கள் பயந்தவர்களாக இருந்தாலும் நீங்கள் பயப்படுறேன்னு சொல்லிக்கிட்டே தைரியமாக இருக்கலாம். ஆமாம், நீ அவர்கிட்ட போய் ஓன்னு அழுது ஆண்டவரே எனக்கு பயமாக இருக்காண்டவரேன்னு சொல்லிவிட்டு நீங்கள் தைரியமாக வரலாம். அப்படித்தான் பைபிளில் இருந்த ஆட்கள் கூட இருந்திருக்கிறாங்க. ஒரு லெவலுக்கு மேலே உங்களுக்கு இதெல்லாம் ஸ்டாப் ஆகி போயிடும். உங்கள் தைரியம்ன்றது உங்கள் ரத்தத்தில் கலந்த ஒரு விஷயமாக மாறிடும். தேவனோடு நான் சொல்கிறேன், நடைபெறுங்கள், அவரோடு பேசுங்கள், அவரோட இது பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் நம்ம பார்ப்போம். உங்கள் தைரியத்தை பெருக்கிக் கொள்ளுங்கள், மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை அப்படின்னு பைபிள் சொல்லியிருக்கு. ஸோ கர்த்தருக்கு சித்தமான அடுத்த வாரம் நம்ம பார்ப்போம். லெட் அவர் போல்ட்னஸ் பி இன்க்ரீஸ்ட். நீங்கள் மாற்றி எழுதும்படி அழைக்கப்பட்டவர்கள். உங்கள் வாழ்க்கையை சுற்றி இருக்கிற எல்லா விஷயங்களும் மாற்றி எழுதும்படி அழைக்கப்பட்டவர்கள். உங்களுக்கு எதிராக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமும் அதை உருவாக்கி கொண்டிருக்கிறவன் வீட்டிலே வெடிக்கும், உருவாக்கி கொண்டிருக்கிறவன் மடியில் வெடிக்கும். மொழிபெயர்ப்பு அப்படி தான் சொல்லுது. அது எங்கே உருவாக்கப்படுதோ அங்கேயே வெடிச்சிருமா. பாம் செஞ்சுக்கிட்டு இருக்கும்போது பாம் செய்கிற இடத்துல வெடித்து கேள்விப்பட்டிருக்கீங்களா? அதுதான் நடக்கும். அவன் எதை உருப்போடுகிறானோ அதான் கர்த்தர் சொன்னார், வந்து என்ன மரத்தை அவன் செஞ்சானோ ஆமான்னு அந்த மரத்தில் தான் அவன் செத்தான். எந்த கத்தியை தீட்டினானோ கோலியாத்து, அதே கத்தியெல்லாம் கோலியாத் செத்தான். பைபிள் ஃபுல்லாக பாருங்கள், துன்மார்க்கன் தான் வெட்டின குழியில் தானே விழுவான். ஆகவே நீங்கள் தைரியமாக போயிட்டே இருங்க. உங்களை கொல்றதுக்குன்னு விட்டுருந்தாருன்னா தாயின் கர்ப்பத்தில் உங்களை கைவிட்டிருப்பாரு. அன்னைக்கு உங்களை காப்பாற்றிட்டாருன்னு என்ன அர்த்தம்னா கடைசி வரை உங்களை காப்பாற்றுவார்னு அர்த்தம். காப்பாற்றுவார். ஒரு நாள் உங்களை கைவிட மாட்டார். இன்னும் அழகாக சொன்னால் உங்களை எங்கேயுமே விட்டு கொடுக்க மாட்டார். கை தட்டுங்க, அழகான வார்த்தை. ஒரு நாள் விட்டு கொடுக்க மாட்டார். நீங்கள் கெட்டவனாக விட்டு கொடுக்க மாட்டார். அருண் சொல்லுவார், என்னடா பண்ண உனக்கு என்னடா பிரச்சனை, இப்படி ஆகி போச்சு, உனக்கு என்ன கொடுக்கணும் நான் கொடுக்குறேன்டா. இதுதாங்க சிலுவையில் நடந்துச்சு. சிலுவையில் தான் நடந்துச்சு. என்ன கரையம் கொடுக்கணும், இவனை விட்டு கொடுக்க முடியாது, வேணா நான் கொடுக்குறேன் அந்த கரையத்தை என்று பிசாசுக்கு அந்த கரையத்தை அவர் கொடுத்தார். அந்த தேவன் இன்றைக்கு இருக்கிறார். தைரியமா போங்க. அவர் இருக்கிற வரைக்கும் உன்னதமானவரின் மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவருடைய நிழலில் தங்குவான்.